நண்பர்களே, ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ இந்த வீடியோவை பார்க்கும்போது கூட உங்க மூளை வேற எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கா? நேத்து நடந்த ஒரு விஷயம், யாரோ சொன்ன ஒரு வார்த்தை, அல்லது இன்னும் நடக்காத நாளை பற்றிய பயம். உடம்பு இங்க இருக்கு, ஆனா மனசு அங்க இல்லை. நீங்க பைத்தியம் இல்லை, நீங்க பலவீனமும் இல்லை. உங்க மூளை உங்க கையில இல்லை. அதுதான் உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். ஏனென்றால் இது உங்க மனசோட பொய்யான பாதுகாப்புகளை உடைக்கும். உங்க சிந்தனை எப்படி சிக்க வைக்குது என்பதை காட்டும். நீங்க எதுக்காக தேவையில்லாமல் சிந்திக்கிறீங்கன்னு வெளிச்சம் போடும். புத்தர் சொல்லது, மனமே உன் சொர்க்கமும் மனமே உன் நரகமும். இன்னைக்கு நீங்க எந்த உலகத்துல வாழ்கிறீங்கன்னு இந்த வீடியோ முடிவில் நீங்களே புரிஞ்சிக்க போறீங்க. நண்பர்களே, ஒரு மனிதன் புலியாலோ சிங்கத்தாலோ அதிகமா சாகல. அவன் சாகிறது அவன் தாம் மனசுக்குள்ள தினமும் சண்டை போடுறதால. உண்மை என்ன தெரியுமா? நடந்த விஷயம் காயப்படுத்தல, நீ அதை 100 தடவை மனசுல ஓட்டுறதுதான் காயப்படுத்துது. ஒரு மெசேஜ் ரிப்ளை வரல, மூளை சொல்றது அவன் மாறிட்டான். ஒரு முகப்பாவனை சரியில்லை, மூளை சொல்றது நீ தகுதி இல்லை. ஒரு தவறு நடந்தது, மூளை சொல்றது நீ எப்போதுமே இப்படித்தான். இதுதான் மனசோட விஷம். புத்தர் ஒரு நாள் ஒரு மனிதனை பார்த்தார். அவன் முகம் சோர்வாயிருந்தது, கண்கள் தூக்கமில்லாமல் சிவப்பா, மனசு அமைதி இல்லாமல் கலங்கினது. புத்தர் கேட்டார், என்ன பிரச்சனை? அவன் சொன்னான், என் வாழ்க்கையே ஒரு பிரச்சனை. புத்தர் சிரிச்சார். அந்த சிரிப்பு ஏளனம் இல்லை, அது அறிவு. அவர் சொன்னார், உன் வாழ்க்கை இல்லை, உன் சிந்தனைதான் பிரச்சனை. புத்தரின் முதல் ரகசியம், எண்ணம் நீ அல்ல. நண்பர்களே, இது கேட்க சிம்பிளா இருக்கும், ஆனா புரிஞ்சுகிட்டா வாழ்க்கை திரும்பி நிற்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த எண்ணம் எனக்கு வந்தது. புத்தர் சொல்றார், இந்த எண்ணம் உன்னிடம் வந்தது. டிஃபரன்ஸ் புரியுதா? மேகம் வானம் இல்லை, அது வந்து போகும். அதே மாதிரி எண்ணம் இஸ் ஈக்குவல் டு விருந்தாளி, நீ இஸ் ஈக்குவல் டு வீடு. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? எல்லா விருந்தாளிகளையும் வீட்டோட ஓனரா மாற்றுறீங்க. இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இந்த நொடி உங்க மனசுல ஒரு எண்ணம் வந்தா உங்களுக்குள்ள மெதுவா சொல்லுங்க, நான் இந்த எண்ணம் இல்லை. அவ்வளவுதான். நீங்க சண்டை போட வேண்டாம், நிறுத்த வேண்டாம், அடக்க வேண்டாம், கவனிங்க. இதைத்தான் புத்தர் சாட்சி உணர்வுன்னு சொன்னார். நண்பர்களே, அதிக சிந்தனை ஏன் இவ்வளவு உண்மையா ஃபீல் ஆகுது தெரியுமா? உங்க மூளை உண்மை மற்றும் கற்பனை ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியாத ஒரு மெஷின். நீங்க ஒருவேளை அப்படி நடந்தால்னு நினைச்சாலே உடம்பு பயப்படுது, இதயம் துடிக்குது, சுவாசம் வேகமாகுது. ஏனென்றால் உடம்புக்கு அது நடக்குது. புத்தர் இததான் சொன்னார், நீ உன் மனசுக்குள்ள விழுந்துட்டா உடம்பு கூட அதுல விழும். நண்பர்களே, இது முதல் ரகசியம் மட்டும்தான். எண்ணம் நீ அல்ல, நீ அதை பார்க்கிறவே. ஆனா இங்க ஒரு பெரிய கேள்வி இருக்கு. எண்ணங்களை எப்படி பார்க்கிறது? அதுல சிக்காம எப்படி இருக்கிறது? அதுக்குத்தான் புத்தரின் இரண்டாவது ரகசியம். அது தெரிஞ்சா இரவுல தூக்கம் வரும், மனசு மெதுவா ஆகும், தேவையில்லாத பயம் குறையும். ரகசியம் 2, கவன சக்தி. உங்களை யாராலும் வீழ்த்த முடியாத மனிதனாக மாற்றும் மறைக்கப்பட்ட ரகசியம். நண்பர்களே, இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கையை தோற்கடிக்க எதிரிகள் தேவையில்லை, நம்ம கவனம் சிதறினா போதும். இதுதான் யாரும் நேரடியாக சொல்லாத, ஆனா எல்லாரையும் மெதுவாக வீழ்த்திக்கிட்டே இருக்கிற மறைக்கப்பட்ட உண்மை. ஒரு கேள்வி, நேர்மையா பதில் சொல்லுங்க. நீங்க கடைசியாக ஒரு விஷயத்தை முழு கவனத்தோட 30 நிமிடம் செய்தது எப்ப? மொபைல் பார்க்காமல், நோட்டிபிகேஷன் செக் பண்ணாமல், மனம் சிதறாமல். நினைச்சு பாருங்க. பதில் கிடைக்கலன்னா நீங்க தனியா கிடையாது. இதுதான் இன்றைய மனிதனின் நிலை. மனிதனை பலவீனமாக்கும் ஒரே விஷயம் அறிவு குறைவு கிடையாது, திறமை இல்லாமை கிடையாது, கவன சக்தி இல்லாமைதான். கவனமில்லாத மனிதன் எப்படி இருப்பான் தெரியுமா? ஆரம்பிப்பான், ஆனா முடிக்க மாட்டான். கனவு காண்பான், ஆனா நடவடிக்கை எடுக்க மாட்டான். இதனால் என்ன ஆகுது? உள்ளுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி. என்னால ஏன் முடியல? எல்லாருக்கும் முடியுது, எனக்கு மட்டும் ஏன்? கவனமில்லாத மூளை மெதுவாக சிதையும். கவனமில்லாத மூளைக்கு சீக்கிரம் சோர்வடையும், சின்ன விஷயத்துக்கே கோபப்படும், முடிவெடுக்க பயப்படும், மனசுல எப்போதும் குழப்பம் இருக்கும். இதெல்லாம் உங்க கேரக்டர் பிரச்சனை கிடையாது, இது கவன சக்தி பிரச்சனை. உலகம் உங்க கவனத்தை களவாடத்தான் உருவாக்கப்பட்டது.
இந்த உண்மையை நீங்க புரிந்து கொள்ளணும். ரீல்ஸ், ஷார்ட் வீடியோஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ், இன்ஃபனைட் ஸ்க்ரோலிங் இதெல்லாம் உங்களை என்டர்டெயின் பண்ண உருவாக்கல. உங்க கவனத்தை சிறு சிறு துண்டகளா பீக்கத்தான் உருவாக்கப்பட்டது. ஒரு நாள் முழுக்க இது நடக்குது. அதனாலதான் இரவு வந்ததும் உடம்பு சோர்வாயிருக்கும். ஆனா வாழ்க்கையில ஒன்றுமே முன்னேறி இருக்காது. மல்டி டாஸ்கிங் ஒரு பெரிய பொய். நம்ம சமூகத்துல ஒரு விஷயம் பெருமையா பேசப்படுகிறது. நான் மல்டி டாஸ்கிங் பண்ணுவேன். இது ஸ்கில் கிடையாது. இது மூளை அழிக்கும் பழக்கம். ஒரு வேலையிலிருந்து மற்றொரு வேலைக்கு மாறும் ஒவ்வொரு முறையும் மூளை எனர்ஜி இழக்குது. அதனால நாள் முழுக்க பிஸி, ஆனா எதுவும் முடிவதில்லை. மனசு எப்போதும் சோர்வாகவே இருக்கும். கவனம் சிதறினால் நீங்கள் இழப்பது என்ன? நண்பர்களே, கவனம் சிதறதால நீங்கள் இழப்பது உங்கள் நேரம், உங்கள் கனவுகள், உங்கள் எதிர்காலம், உங்கள் சுயமரியாதை. ஒரு நாள் முடிஞ்சதும் உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு வெறுமை இருக்கும். இன்னைக்கு நான் என்ன சாதிச்சேன்? இந்த கேள்விக்கு பதில் இல்லைன்னா அதுதான் டேஞ்சர் சிக்னல். கவனமுள்ள மனிதன் வேற லெவல். கவனமுள்ள மனிதன் சொன்னதை செய்பவன், தொடங்கியதை முடிப்பவன், டிஸ்ட்ராக்ஷன்ல சிக்காதவன். தன்னம்பிக்கை இயல்பாக வரும். அவன் அதிகம் பேச மாட்டான், ஆனா அவன் வாழ்க்கை அவனை பற்றி பேசும். கவனம் என்பது பிறவியில கிடைக்கிற கிஃப்ட் கிடையாது. இது ரொம்ப முக்கியம். கவனம் இஸ் ஈக்குவல் டு பயிற்சி. நீங்க தினமும் கவனத்தை சிதற விட்டீங்கன்னா அது பலவீனமாகும். அதே கவனத்தை பயிற்சி செய்தீங்கன்னா அது ஆயுதமாக மாறும். பயிற்சி 1. ஒரே வேளையில் முழு மூளை. தினமும் ஒரு முக்கியமான வேலையை தேர்ந்தெடுங்க. 30 நிமிடம் மொபைல் ஆஃப், நோட்டிஃபிகேஷன் ஆஃப், டோர் க்ளோஸ். ஒரே வேலை, ஒரே நோக்கம். இந்த 30 நிமிடம் உங்க வாழ்க்கையை மெல்ல மெல்ல மாற்ற ஆரம்பிக்கும். மூளை முதலில் எதிர்க்கும். மூளை சொல்வது, மொபைல் பார்ப்போம், சலிப்பாயிருக்கு, பிறகு பண்ணலாம். அதுதான் ரியல் பேட்டில். அந்த பேட்டில நீங்க ஜெயிச்சா ரகசியம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். பயிற்சி 2. கவன சக்தி. கவனம் மசில் மாதிரி. பயிற்சி இல்லைன்னா அது சுருங்கும். தினமும் சின்ன நேரம் கூட கவன பயிற்சி செய்தா அது பெரிதாகும். பயிற்சி 3. முடிக்கிற பழக்கம். ஒரு விஷயத்தை முடிக்காத பழக்கம் கவனத்தை கொல்லும். சிறிய வேலை இருந்தாலும் அதை முழுசா முடிங்க. முடிக்கும் ஒவ்வொரு முறையும் மூளைக்கு ஒரு சிக்னல், நான் கண்ட்ரோல்ல இருக்கேன். இந்த ரகசியம் ஏன் எல்லாருக்கும் தெரியல? ஏன்னா கவனமுள்ள மனிதன் மேனிபுலேட் ஆக மாட்டான், டிஸ்ட்ராக்ஷனுக்கு அடிமையாக மாட்டான், கூட்டத்தோட கூட்டமா வாழ மாட்டான். அதனாலதான் இந்த ரகசியம் சைலண்டா இருக்குது. கவனம் இல்லைன்னா வேகம் இல்லை, வேகம் இல்லைன்னா முன்னேற்றம் இல்லை, முன்னேற்றம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. நினைவில் வைங்க நண்பர்களே, உலகம் உங்களை தோற்கடிக்க மாட்டாது. உங்க கவனம் சிதறினால் நீங்க உங்களை தோற்கடிச்சுக்குவீங்க. இதுதான் 5 ரகசியங்களில் 2வது ரகசியம். ரகசியம் 3. மூளை வேகத்தை உள்ளுக்குள்ளிருந்து வெடிக்க வைக்கும் மறைக்கப்பட்ட ரகசியம். நண்பர்களே, இங்க ஒரு உண்மையை முதல்ல தெளிவா சொல்லிடுறேன். இந்த ரகசியத்தை பள்ளியில சொல்ல மாட்டாங்க, கல்லூரியில சொல்ல மாட்டாங்க, வேலை இடத்துல சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த ரகசியம் தெரிஞ்ச மனிதன் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இருக்க மாட்டான். மூளை மெதுவா இருக்கு. காரணம் என்ன? நீங்க புத்திசாலியா இருக்கலாம், நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சவரா இருக்கலாம், நீங்க நிறைய வீடியோ, புக், அட்வைஸ் எல்லாம் எடுத்திருக்கலாம். ஆனா வாழ்க்கை ஏன் வேகமா மாறல? இதுக்கான உண்மையான காரணம் யாரும் சொல்லாத மறைக்கப்பட்ட ரகசியம் இதுதான். மூளை சிந்திக்க நேரமே கிடைக்கல. மூளைக்கு வேகத்தை கொடுப்பது தகவல் அல்ல. நண்பர்களே, மூளைக்கு வேகம் தருவது புதிய தகவல் கிடையாது, அமைதி. ஆமாம், இந்த ஒரு வார்த்தைதான் இந்த ரகசியத்தின் கோர். நீங்க எப்போதும் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருந்தா, பார்த்துக்கிட்டே இருந்தா, ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தா மூளை எப்ப சிந்திக்கும்? யாரும் சொல்லாத உண்மை, உலகத்துல மிகவும் புத்திசாலியான மனிதர்கள் எப்போதும் அமைதியில்தான் இருந்தாங்க. ஏன் தெரியுமா? அமைதிதான் மூளையின் ஒர்க் ஷாப். அங்கதான் ஐடியாஸ் உருவாகுது, டெசிஷன்ஸ் உருவாகுது, டைரக்ஷன் உருவாகுது. மூளை வேகமாக வேலை செய்ய அதை சும்மா விடணும். இது கேட்க சிம்பிளா இருக்கும், ஆனா ஃபாலோ பண்ண ரொம்ப கடினம். இன்றைய மனிதன் செய்யும் பெரிய தவறு, ஒரு நிமிஷம் கூட அமைதியா இருக்க முடியல. சும்மா உட்கார்ந்தா மொபைல், தனியா இருந்தா மியூசிக், யோசிக்க ஆரம்பிச்சா வீடியோ. இதெல்லாம் மூளை யோசிக்க ஆரம்பிக்கும்னு பயந்ததால தான். ஏன் யோசிக்க பயப்படுறோம்? ஏன்னா யோசிச்சா உண்மை தெரியும், உண்மை தெரிஞ்சா மாற்றம் தேவை, மாற்றம் பெயின்ஃபுல்.
அதனால தான் மூளை டிஸ்ட்ராக்ஷனுக்கு அடிமையாகுது. ஆழ்ந்த சிந்தனை. இதுதான் மூளை வேகத்தை உள்ளுக்குள்ளிருந்து வெடிக்க வைக்கும் ரகசியம். ஆழ்ந்த சிந்தனைனா நிறைய யோசிக்கிறது கிடையாது, ஒரே விஷயத்த ஆழமா யோசிக்கிறது. ஆழ்ந்த சிந்தனை இல்லாத மனிதன் கூட்டத்தோட கூட்டமா நடப்பான், பிறர் சொல்வதையே நம்புவான், வாழ்க்கை திசை தெரியாமல் அலைவான், எளிதில் ஏமாறுவான். ஆழ்ந்த சிந்தனை உள்ள மனிதன் தனிப்பாதை உருவாக்குவான், முடிவெடுக்க பயப்பட மாட்டான், தோல்வியில கூட தெரிவு பெறுவான், உள்ளுக்குள்ள உறுதியா இருப்பான். இதுதான் டிஃபரன்ஸ். பயிற்சி 1. தினசரி அமைதி நேரம். இது சிம்பிள், ஆனா டேஞ்சரஸ். தினமும் 20 நிமிடம் எந்த மொபைலும் இல்ல, எந்த மியூசிக்கும் இல்ல, எந்த பேச்சும் இல்ல, சும்மா உட்காருங்க. மூளை முதல்ல சண்டை போடும், இதெல்லாம் போரிங், மொபைல் எடுப்போம், வேற ஏதாவது பண்ணலாம். அந்த நேரத்தை தாண்டினா ரகசியம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். மூளை எப்போ வளருது தெரியுமா? சலிப்பு வந்த பிறகு. அந்த சலிப்பை நீங்க ஜெயிச்சா நீங்க மூளைய ஜெயிச்சீங்கன்னு அர்த்தம். பயிற்சி 2. ஒரே கேள்வி. மூளைக்கு ஒரே ஒரு கேள்வியை கொடுக்கணும். என் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு எது கொண்டு போகும்? இந்த கேள்வியை அமைதி நேரத்துல மூளைக்குள் விடுங்க. பதில் உடனே வராது, அதுதான் ரகசியம். ஏன் பதில் தாமதமா வருது? ஏன்னா மூளை புதிய பாதையை உருவாக்குது. அதுதான் ஸ்பீட் அப்கிரேட். பயிற்சி 3. எழுதும் சிந்தனை. நண்பர்களே, மனசுக்குள்ள சுத்துற எண்ணங்கள் எப்போதும் குழப்பம்தான். அதையே காகிதத்துல எழுதினா தெளிவா மாறும். தினமும் ஒரு பக்கம், யாருக்கும் காட்ட வேண்டாம், உங்களுக்கு மட்டும் எழுதுங்க. இந்த ரகசியம் ஏன் மறைக்கப்பட்டது? ஏன்னா யோசிக்க தெரிஞ்ச மனிதன் அடிமையாக மாட்டான், அமைதியா இருக்க தெரிஞ்ச மனிதன் மேனிப்புலேட் ஆக மாட்டான். அதனாலதான் இந்த ரகசியம் பாப்புலர் ஆகாது. வேகம் இன்ஃபர்மேஷன்ல இல்ல, வேகம் அமைதியில இருக்கு, வேகம் ஆழ்ந்த சிந்தனையில இருக்கு. நினைவில் வைங்க நண்பர்களே, உங்க மூளை உங்கள் எதிரி கிடையாது. அதை சத்தத்துல மூழ்கடிச்சா அது ஸ்லோ ஆகும், அமைதியில விட்டா அது ஜீனியஸ் ஆகும். இதுதான் 5 ரகசியங்களில் 3வது ரகசியம். ரகசியம் 4. மூளை வேகத்தை நிரந்தரமாக லாக் பண்ணும் ஒரே பழக்கம். நண்பர்களே, இதுவரை சொன்ன 3 ரகசியங்களும் உங்க மூளையை வேகமாக்க ஆரம்பிச்சிருக்கும். ஆனா இப்ப நான் சொல்ல போற ரகசியம் 4, இது வேற லெவல். இது டெம்பரவரி பூஸ்ட் கிடையாது, இது நிரந்தர மாற்றம். இந்த ஒரு பழக்கம் உங்க வாழ்க்கையில வந்துட்டா மூளை மீண்டும் மெதுவாகவே மாறாது. மூளையே மீண்டும் மெதுவா மாறிடுது. ஒரு உண்மை சொல்றேன், நிறைய பேர் மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கறாங்க, 2-3 நாள் நல்லா ஃபோக்கஸ் பண்றாங்க, ஒரு வாரம் ஷார்ப்பா இருக்காங்க, ஆனா திரும்ப பழைய நிலை. ஏன் தெரியுமா? மூளைக்கு கன்சிஸ்டன்சி இல்ல. மூளை ஒரு நாள் சேஞ்ச நம்பாது, அது பழக்கத்தை தான் நம்பும். ஹேபிட் தான் பிரெயின் ஸ்பீடை லாக் பண்ணும். நண்பர்களே, மூளை வேகமா வேலை செய்யணும்னா அதுக்கு இன்ஃபர்மேஷன் தேவையில்லை, பேட்டர்ன் தேவை. அந்த பேட்டர்னுக்கு பெயர்தான் பழக்கம், ஹேபிட். நீங்க தினமும் எப்படி வாழ்கிறீர்கள்னு பார்த்துதான் மூளை தன்னை அட்ஜஸ்ட் பண்ணும். யாரும் சொல்லாத உண்மை, உலகத்துல மிகவும் புத்திசாலியான மனிதர்கள் எப்போதும் அமைதியில தான் இருந்தாங்க. ஏன் தெரியுமா? அமைதிதான் மூளையின் ஒர்க் ஷாப். அங்கதான் ஐடியாஸ் உருவாகுது, டிசிஷன்ஸ் உருவாகுது, டைரக்ஷன் உருவாகுது. டேஞ்சரஸ் ஹேபிட். இப்ப நான் சொல்ல போற இந்த பழக்கம் சிம்பிளா இருக்கும், ஆனா எஃபெக்ட் டெட்லி. டெய்லி ரிவ்யூ ஹேபிட். இதுதான் மூளை வேகத்தை நிரந்தரமாக லாக் பண்ணும் மறைக்கப்பட்ட ரகசியம். டெய்லி ரிவ்யூ ஹேபிட் என்றால் என்ன? நண்பர்களே, இது ஜேர்னல் எழுதுறது கிடையாது, டைரி எழுதுறது கிடையாது. இது மூளை அப்டேட் ப்ராசஸ். தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 5-10 நிமிடம் 3 கேள்விகள் மட்டும். கேள்வி 1: இன்னைக்கு நான் என்ன கற்றுக்கொண்டேன்? வாழ்க்கை பற்றி, மனிதர்கள் பற்றி, என்னை பற்றி. ஒரு லைன் போதும். கேள்வி 2: இன்னைக்கு நான் என்ன தவறு செய்தேன்? இதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல். காரணம் சொல்ல வேண்டாம், ஜஸ்டிஃபிகேஷன் வேண்டாம், ஜஸ்ட் அக்செப்ட். கேள்வி 3: நாளை நான் என்ன டிஃபரண்ட்லி செய்வேன்? சின்ன மாற்றம் போதும். இந்த 3 கேள்விகள் என்ன செய்கிறது? மூளை ஸ்லோவா அப்டேட் ஆகுது, அனுபவம் நாலெட்ஜா மாறுது, தவறு ரிப்பீட் ஆகாம தடுக்குது, டிசிஷன் மேக்கிங் ஸ்பீட் அதிகரிக்குது. இதுதான் ரியல் பிரெயின் அப்கிரேட். ஏன் இது ரகசியமா இருக்குது? ஏன்னா டெய்லி ரிவ்யூ பண்ற மனிதன் அடிமையாக மாட்டான், வாழ்க்கையை பிளேம் பண்ண மாட்டான், பொறுப்பை தன்மேல எடுப்பான்.
அந்த மனிதனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மூளை எப்படி வேகமா மாறுது? ஒரு முக்கிய விஷயம் புரிஞ்சுக்கோங்க. மூளை லேர்னிங்க எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா தான் வேல்யூ பண்ணும். நீங்க அனுபவத்தை ரிவ்யூ பண்ணலேனா அது வேஸ்ட். டெய்லி ரிவ்யூ பண்ணினா ஒவ்வொரு நாளும் ஒரு லெசன். பிரெயின் பேட்டர்ன் சேஞ்ச். இந்த பழக்கம் வந்துட்டா மூளை என்ன பண்ணும் தெரியுமா? நாள் முழுக்க அப்சர்வ் பண்ணும். மிஸ்டேக் செய்யும் முன் அலர்ட் கொடுக்கும். டிசிஷன் எடுக்க சீக்கிரமாகும். அதனால தான் ரிவ்யூ ஹேபிட் உள்ளவர்கள் லைஃப்ல ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல போவாங்க. ஒரு பயங்கரமான உண்மை நண்பர்களே, அதிகம் தோல்வி அடைவோர் ரிவ்யூ பண்ண மாட்டாங்க. அவர்கள் சொல்வது நேரமில்ல, இது போரிங், பிறகு பண்ணலாம். ஆனா உண்மை, ரிவ்யூ இல்லாமல் வாழ்க்கை ரிப்பீட் மோட்ல தான் இருக்கும். எப்படி ஆரம்பிக்கணும்? இன்றே ஆரம்பிக்கலாம். நோட்புக் எடுங்க. ஃபோன் நோட்ஸ் கூட ஓகே, ஃபேன்சி வேண்டாம். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 5 நிமிடம், அவ்வளவுதான். மூளை முதல்ல எதிர்ப்பு காட்டும். இதெல்லாம் போரிங், ஸ்கிப் பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம். அந்த இடத்துல தான் வின்னர் லூசர் டிஃபரன்ஸ். 7 நாட்கள் செய்தால் என்ன நடக்கும்? கிளாரிட்டி அதிகரிக்கும், ஃபோக்கஸ் ஸ்ட்ராங் ஆகும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் வரும். 30 நாட்களா? நீங்க உங்களையே பழைய வெர்ஷனோட கம்பேர் பண்ண மாட்டீங்க. மோட்டிவேஷன் டெம்பரவரி, டிசிப்ளின் பெயின்ஃபுல், ரிவ்யூ பெர்மனன்ட். இதுதான் யாரும் சொல்லாத மூளை வேக ரகசியம். நினைவில் வைங்க நண்பர்களே, மூளை வேகத்தை நிரந்தரமாக லாக் பண்ணணும்னா தினமும் உங்க வாழ்க்கையை ஒரு முறை திரும்பி பாருங்க. இதுதான் 5 ரகசியங்களில் 4வது ரகசியம். ரகசியம் 5. உங்களை யாராலும் உடைக்க முடியாத மனிதனாக மாற்றும் இறுதி ரகசியம். நண்பர்களே, இதுவரை நாம் பேசின 4 ரகசியங்களும் உங்க மூளையை வேகமாக்கி இருக்கும். ஆனா இப்போ வர்ற ரகசியம் 5 மூளை வேகம் மட்டும் கிடையாது. இது உங்க வாழ்க்கையையே அன்பிரேக்கபிளா மாற்றும். இந்த ரகசியம் வந்துட்டா நீங்க தோல்வியையும் பயப்பட மாட்டீங்க. உண்மை என்ன தெரியுமா? மனிதனை வீழ்த்துவது பிறர் கிடையாது, உள்ளுக்குள்ள இருக்கும் குரல். நான் போதுமானவன் இல்ல, என்னால முடியாது, நான் எப்போதும் தோற்றிடுவேன். இந்த குரல் தான் அதிகம் பேரை வாழ்க்கையில நிறுத்தி வைக்குது. ஐடென்டிட்டி ஷிஃப்ட். நண்பர்களே, இதுதான் அனைத்து ரகசியங்களின் மூல ரகசியம். நீங்க என்ன செய்றீங்கன்னு முக்கியமில்ல, நீங்க யார்னு நம்புறீங்கன்னு தான் முக்கியம். இதுக்கே பெயர்தான் ஐடென்டிட்டி ஷிஃப்ட். ஐடென்டிட்டி ஷிஃப்ட் என்றால் என்ன? இது மோட்டிவேஷன் கிடையாது, பாசிட்டிவ் திங்கிங் கிடையாது. இது உங்க உள்ள அடையாளத்தை மாற்ற செயல்முறை. நீங்க உள்ளுக்குள்ள நான் இப்படித்தான்னு நம்புற விஷயம், அதுவே உங்க வாழ்க்கையையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஏன் நிறைய பேர் மாற்றமடைய மாட்டாங்க? ஏன்னா அவர்கள் பழக்கத்தை மாற்ற முயற்சிப்பாங்க, சூழலை மாற்ற முயற்சிப்பாங்க, ஆனா அடையாளத்தை மாற்ற மாட்டாங்க. அடையாளம் மாறாம வாழ்க்கை மாறாது. டேஞ்சரஸ் ட்ரூத். நீங்க உங்களை பலவீனமானவன்னு நம்பினா டிசிப்ளின் கூட உங்களை காப்பாத்தாது. நீங்க உங்களை உறுதியானவன்னு நம்பினா சின்ன ஹேபிட் கூட உங்களை உயர்த்தும். ஐடென்டிட்டி எப்படி உருவாகுது? 3 விஷயங்களால. 1. நீங்க உங்களுக்கே சொல்ற வார்த்தைகள். 2. நீங்க தொடர்ந்து செய்யும் செயல்கள். 3. நீங்க சகிக்கும் விஷயங்கள். இந்த 3ம் சேர்ந்து உங்க ஐடென்டிட்டி. உங்களை உடைக்க முடியாத ஐடென்டிட்டி. இப்போ மெயின் கொஸ்டின், அன்பிரேக்கபிள் ஐடென்டிட்டி என்றால் என்ன? அது சூப்பர்மேன் மாதிரி கிடையாது, அது சிம்பிள். அன்பிரேக்கபிள் ஐடென்டிட்டி 3 ரூல்ஸ். ரூல் 1, நான் விட்டுவிட மாட்டேன். வெற்றி வந்தாலும் வராவிட்டாலும் நான் நிறுத்த மாட்டேன். ரூல் 2, எல்லாம் என் பொறுப்பு. குற்றம் சாட்ட மாட்டேன், சூழலை ப்ளேம் பண்ண மாட்டேன். ரூல் 3, நான் தினமும் நல்லவனா மாறுவேன். பெர்ஃபெக்ட் இல்ல, பெட்டர் மட்டும். இந்த ஐடென்டிட்டி என்ன செய்யும்? தோல்வி வந்தாலும் உடையாது, விமர்சனம் வந்தாலும் சிதையாது, தனிமை வந்தாலும் தள்ளாடாது. இதுதான் ரியல் ஸ்ட்ரெங்த். ஐடென்டிட்டி பிராக்டிஸ். இதுவும் சிம்பிள், ஆனா லைஃப் சேஞ்சிங். தினமும் காலை மிரர் முன்னாடி ஒரே ஒரு சென்டென்ஸ், நான் என்னை விட்டுவிட மாட்டேன். ஃபீலிங் இல்லாம சொன்னாலும் பரவாயில்ல. கன்சிஸ்டன்சி தான் மேஜிக். மூளை எப்படி ரியாக்ட் பண்ணும்? முதல்ல மூளை நம்பாது, பொய், நாடகம். ஆனா தினமும் ரிப்பீட்டட் ஆக்ஷன் வந்தா மூளை அக்செப்ட் பண்ணும். அப்போதான் ஐடென்டிட்டி ஷிஃப்ட். இந்த ரகசியம் ஏன் எல்லாருக்கும் தெரியல? ஏன்னா ஐடென்டிட்டி ஸ்ட்ராங்கான மனிதன் கண்ட்ரோல் ஆக மாட்டான், ஃபியர்ல வாழ மாட்டான், பெர்மிஷன் கேட்க மாட்டான். அதனாலதான் இந்த ரகசியம் சைலண்ட்லி ஹிடன். நண்பர்களே, உலகம் உங்களை உடைப்பதற்கு எல்லா முயற்சியும் செய்யும்.
ஆனா நீங்க உங்களை உடைக்க முடியாத ஐடென்டிட்டி உருவாக்கிட்டா யாராலும் உங்களை வீழ்த்த முடியாது. இதுதான் மூளையை 10x வேகமாக்கும் 5 ரகசியங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது உள்ளுக்குள்ள ஒன்று கிளம்ப வைத்திருந்தா இந்த 5 ரகசியங்களில் ஒன்றையாவது இன்றே ஃபாலோ பண்ணுங்க. கமெண்ட்ல நான் அன்பிரேக்கபிள்னு டைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஒரு நண்பனுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது.